மீண்டுமாக உங்களுக்கு ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் முடிவு ஆராதனையில் நாம் வந்திருப்பது தேவன் மிகவும் சந்தோஷப்பட திருச்சபையின் சார்பாக மீண்டுமாக வாழ்த்து உரையாற்றி கொள்கிறேன். வேதாகமத்தில் நம்ம வாசித்தோம். இங்கே சாமுவேல் புஸ்தகத்தில் வாசித்தது போல் இன்றைக்கு மனுஷனுடைய பார்வையெல்லாம் வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் உள்புறம் ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக நம்மளுக்கு எடுத்து வருகிறது. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த நபர் யார் என்பதை பார்த்து இன்றைக்குள்ள செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். மீண்டுமாக இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். இன்னும் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நான் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை பற்றி இயேசுவின் சாட்சி. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஒரு 4 விதமான சாட்சியை வேதாகமத்தில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக பேரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த நபரை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து நம்ம தெய்வ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தல்ங்க கர்த்தாவே. என்னை காண்கிறவர்கள் உண்மை காண்பது கிருபை செய்யுங்க. மீதமான நேரம் கொண்டு வந்துட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டி கொஞ்ச நாள் பிதாவே, ஆமென். இங்கே யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற சாட்சி என்னன்னு பார்க்கும்போது இங்கே இவருடைய முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இவருடைய வரலாறு, இவருடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது இவர் ஒரு ஆசாரியரான சகரியா எலிசபெத் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு மகனாக பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம அங்கே 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவரை குறித்து அங்கே நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இவருடைய வரலாறு குறித்து நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கும்போது இவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை வேதம் மிகவும் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு கொடுக்கிறது பார்க்க முடியும். எப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து இவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும். அங்கே வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று இங்கே ஏசாயா புஸ்தகத்தில் இவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தில் வாசிக்க வேணாம். அங்கே இவரை குறித்து நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆண்டவருடைய வருகை குறித்து, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து இவர் ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நம்ம பார்க்க முடியும் என்கிறது இங்கே வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. இன்னும் இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததுன்னா ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ நம்ம என்ன அசுத்தமான வாழ்க்கையாக வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். தூய்மை என்பது இங்கே வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வாசிங்கள், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். யோவான் ஒட்டக மயிரை தரித்து வெட்டுக்கிளையும் காட்டுத்தனையும் புசிக்கிறவனாக இருந்தான். அப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது இருந்துச்சுன்னா ஒரு தூய்மையான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுது. தூய்மையான வாழ்க்கை எதை குறிக்குதுன்னா அவருடைய வாழ்க்கை அந்த வனாந்திர வாழ்க்கையா இருந்துச்சு. அந்த வனாந்திர வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்னா ஒட்டக மயிரை என்ன செஞ்சிட்டாரு? தரித்து கொண்டவராக இருந்தார். அவர் எதை புசித்தான் பார்க்கும்போது வெட்டுக்கிளியும் காட்டு தேனுமாக புசித்தார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுதுன்னா இன்னைக்கு உலகத்தில் அநேக விதமான ட்ரெண்டிங்கான காரியம் வந்துருச்சு. எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் ருசி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். எல்லாம் நம்முடைய கண்கள் நிமித்தமாக, நம்முடைய மாம்சத்தின் நிமித்தமாக அநேக பாவத்துக்குள்ளாக விழுறோம். உணவிலும் சரி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக பாவத்துக்குள்ளாக விழுறோம்.
ஆனால் அன்றைய நாட்களில் இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தூய்மையாக இருந்துச்சுன்னா, வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்கிறவராக ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இன்னும் பார்க்கும்போது அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கு போல இப்படி பிரமாண்டமான வஸ்திரம் இல்லை. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒட்டக மயிரை தரித்த ஒரு வஸ்திரமாக இருந்துச்சு. இன்னும் பார்க்கும்போது இவருக்கு ஏன் யோவான் ஸ்நானகன் என்று பெயர் வந்துச்சுன்னா, இவர் அநேக பேருக்கு என்ன செஞ்சார்? ஞான ஸ்நானம் கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னும் பிரபலமாக பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே யார் தான் ஞான ஸ்நானம் கொடுத்தது? ஆகவே தான் இவருக்கு யோவான் ஸ்நானகன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த பெயரினுடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்தார், அதற்கேற்றபடி வாழ்க்கை வாழ்ந்தார். எப்படின்னா, அநேக ஆத்துமாக்களை என்ன செஞ்சார்னா, ஞானஸ்நானம் கொடுத்தது மாத்திரமல்ல, நீதியின் பாதையில் நடத்துவதற்கு இவர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இவருடைய ஹிஸ்ட்ரியில் இன்னும் அதிகமாக ஆழமாக பார்க்கும்போது தாழ்மையான குணமுடையவர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இவருடைய தாழ்மை எப்படிப்பட்டதுன்னா, இவருடைய திரள் கூட்டம் எப்படி இருந்துச்சு? அதிகமாக இருந்துச்சு. அன்றைய நாட்களில் ஆண்டருடைய திரள் கூட்டம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனாலும் இவர் என்ன செஞ்சார்னா, ஒரு தாழ்மை. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம், ஒவ்வொரு போட்டி போடாமல் எனக்கு தான் அதிகம், எனக்கு தான் இவ்வளோ. இன்னைக்கு சத்தியம் எந்த இடத்துல சொல்ல போனாலுமே என்னன்னா, எனக்கு இவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்க்குறாங்களே தவிர, ஆனால் அங்கே உண்மையான சத்தியத்தை போதிக்கிறங்கிற எண்ணம் இங்கே இல்லை. ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் அவ்வளோ திரள் கூட்டம் உடையவராக இருந்த போதும் தன்னை தாழ்த்தி என்ன செஞ்சார்? ஆண்டவர்கிட்ட அந்த திரள் கூட்டத்தை என்ன செஞ்சார்? அனுப்பி வைக்கிறவராக இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எவ்வளோ தாழ்மை உள்ள குணம் உடையவராக என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. இன்னும் பார்க்கும்போது ஒரு மகத்தான சாட்சி உடையவர். இங்கே வேதாகமத்தில் வாசிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம். இங்கே பார்க்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இவர் ஒரு சாட்சியை கொடுக்குற. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்குறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை ஒரு இடத்துல சொல்லுவோம், அந்த இடத்துல அவர்கள் அநேக விதமான கேள்விகள் கேட்கும்போது நம்முடைய என்ன எப்படியாக இருக்குன்னா, எப்படி இவர்களுக்கு சத்தியத்தை சொல்வது? நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு கேடுபாடான வாழ்க்கை இருக்குன்னா, எப்படி ஆண்டவரை குறித்து நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பின்வாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா இவர் என்ன செய்யறானா, ஒரு சாட்சியாக அந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கிறதாக இருக்கிறார். என்ன சொல்றானா, இவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. எப்படிப்பட்ட சாட்சி சொல்றான்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சியை நம்ம சொல்லியிருக்கிறோமா? இன்னும் பார்க்கும்போது இந்த இவருடைய வரலாறு இவர் ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை வேதம் சொல்லுது. எப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அங்கே 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே காணப்படுகிறது. இன்னும் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிங்க. ஏரோது யோவானால கடந்து படுறாரு. இந்த ஏரோதுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு பொல்லாங்கு காணப்படுகிறது. இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு? அந்த தவறை என்ன செய்யறாரு? கடிந்து கொள்ள. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஒரு தவறை குற்றப்படுத்தி காட்டியாச்சுன்னா என்ன செய்யாது? அந்த ஊழியக்காரங்களை பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு கடினமான ஊழியக்காரர். இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா, தப்புனா தப்பு என்பதை குற்றப்படுத்தி அவர்களை என்ன செஞ்சாரு? கடிந்து கொண்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு, அந்த பாஸ்டர் அந்த இடத்த டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சு. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது குற்றத்தை, அது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தைரியத்தோடு என்ன செய்ய, ஒரு திட தைரியத்தோடு என்ன செஞ்சார்? அந்த இடத்துல அந்த குற்றத்தை என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்.
அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு? அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. அப்போது இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுக்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இந்த இரவிலே இருக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு ஜேக்கப் ராஜை குறித்து சாட்சி கொடுப்பாரா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு நம்மளையும் குறித்து சாட்சி கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே முதலாவது ஆண்டவர் யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கும்போது வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிங்க. இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஒரு கேள்விக்குறி கூட கொடுக்கப்பட்டிருக்குது. காற்றினால் அசையும் நாணலையா? அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க உள்ள ஜனங்கள் சொல்றாரு, நீங்க எதை பார்க்க போனீங்க? வனாந்திரத்துக்கு போனீங்க, காற்றினால் அசையும் நாணலையா? இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, அவர் காற்றினால் அசையும் நாணன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அதாவது எல்லா பாடுகளுக்கும் அஞ்சாத ஒரு சிறந்த ஒரு மகன், சோதனை சகிக்கிற மகன் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த நாணலை பார்ப்போம். இன்னைக்கு குளத்தருகையிலலாம் நாணல் இருக்கும். இந்த நாணல் என்ன செய்யும்னா 4 திசையில் என்ன செய்யும்? வளைஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா அது என்ன செய்ய முடியாது, நிற்காது. காத்தடிச்சு அது நட்டமாக நிற்கணும்னு நினைச்சா முடியாது. அது 4 சைடு வளைஞ்சு கொடுத்தாதான் அதை என்ன செய்ய முடியும், அது நிற்கும். இன்னைக்கு இந்த யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரமாக இருந்தாலும் சரி, அவன் நினைச்சிருந்தா அந்த ஏரோது மன்னன் கிட்ட தன்னை என்ன செய்யலாம், தாழ்மைப்படுத்தி என்ன செஞ்சிருக்கலாம். ஒன்றும் இல்லை, அப்படி இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி போதகர் விசுவாசிகள் மத்தியில் அப்படியே பையன் மெதுவாக பேசுறது மாதிரி பேசி போயிருக்கலாம். தவறை குற்றப்படுத்தினாலும், அதாவது எந்த விதமான சோதனையிலும் என்ன செய்யலை, கீழே இறங்கி வரல. அவர் எந்த இடத்துலையும் சாய்ந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சோதனை வந்துச்சுன்னா எந்த இடத்துல ஒரு நன்மையான காரியம் கிடைக்குதோ, எந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதோ, இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டுருக்குறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சோதனை வந்தாச்சுன்னா கடவுள் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த சோதனையை எனக்கு தாங்குவதற்கு எனக்கு பலன் தர மாட்டாரு. எனக்கு நான் அனிதினமும் ஜெபிக்கிறேன், அனிதினமும் வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கை எப்பொழுதுமே சோதனைக்குள்ளாக தான் இருக்குது. அதற்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு நேரிடவில்லை என்பதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த சோதனையை தாண்டும் போது நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பலனை தருவார் என்கின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய இருதயத்தில் வருவதில்லை. இந்த சோதனை பார்த்த உடனே பின்தங்கி தான் போறோமே தவிர, இந்த நாணலை போல அசைந்து அசைந்து 4 திசையில் அசைந்து அசைந்து நம்மளுடைய வாழ்க்கை இழந்து விடுகிறத தவிர, அந்த சோதனையை தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவராக இருந்தான்னு பார்க்கும்போது, எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அவர் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? அவர் காற்றினால் அசையும் நாணல் அல்ல, அவர் சோதனைக்கு எதிர்த்து நிற்கும் ஒரு போராளி என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. இன்னும் 2வது சாட்சி என்னன்னு பார்க்கும்போது, யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். ஆண்டவர் 2வது சாட்சி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தோம் என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காதுன்னா, இந்த உலகத்தினால் உண்டான இச்சைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இசைந்து போகாது. இன்னைக்கு இந்த உலகத்தினால் உண்டான இச்சைக்குள்ளாக நாம் இசைந்திருக்கிறோம், அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த வேதாகம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, வாசிங்கள். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தையும் 16வது வாக்கியத்தையும் வாசிங்கள். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தையும் 16வது வாக்கியத்தையும் வாசிங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு என் வாழ்க்கையில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு இல்லை என்றால், இந்த பரிசுத்த வேதாகம் இல்லை என்றால், எது என் வாழ்க்கையில் அதிகமாக ஒட்டி கொண்டு இருக்கிறதுனா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா ஒரு இருளுள்ள வாழ்க்கையாக தான் இருக்குது. அங்கே என்ன இல்லை? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு இல்லை. வேதம் சொல்லுது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ வெளிச்சமா இருக்கிற இந்த வேத வாக்கியங்கள், இந்த பரிசுத்த வேதாகமும் என் வாழ்க்கையில எப்பொழுது அது தினந்தோறும் அது என்ன என் வாழ்க்கையில பிரயாணித்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட 3 காரியங்கள் வராது. என்ன காரியம் வராது? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எதுவும் என்ன செய்யாது, நம்ம ஆட்கொள்ளாது. ஏனென்றால் இதை ஆண்டவர் படைக்கலை. இந்த கண்களின் இச்சையையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆண்டவர் உண்டாக்கவில்லை. இது யார் உண்டாக்குனான்னா இந்த உலகம் என்ன செஞ்சு உண்டாக்குனது. இந்த உலகம்னு சொல்லும்போது சத்துருவின் சாத்தான் என்ன செஞ்சான்? இப்படிப்பட்ட வஞ்சனையை கொண்டு வந்தான். இன்னைக்கு எதன் மேல நம்மளுடைய பாசம், எதன் மேல ஒரு அன்பு அதிகமாக போய் கொண்டிருக்குன்னா இந்த உலகத்தினால் உண்டான இந்த 3 துர்க்கரமான காரியத்தில் தான் நம்முடைய அன்பு என்ன செய்யுது, அதிகமாக போகிறது. நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்தினால் உண்டானவைகள் மேலே இவ்வளோ அன்பு வைக்கிறோம், இது நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது ஆண்டவர் என்ன செய்யலை, உண்டாக்கவில்லை. ஆண்டவர் உண்டாக்குனது என்னது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வாசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன சொல்லப்பட்டிருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னா 9 கனிகளை தான் கொண்டு கொடுத்தார். ஆண்டவர் இந்த கண்களின் இச்சையையும் மாம்சத்தின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அது யார் கொடுத்தான்னா சத்துரு சாத்தானுடைய சூழ்ச்சி. இன்னைக்கு அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன் மேல அன்பு வைத்தோம் என்றால் இன்னைக்கு நமக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த வேதாகம் இருக்காது. இன்னைக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நான் உலகத்தினால் உண்டான இந்த சத்துரு சாத்தானால் உருவாக்கப்பட்ட இந்த 3 இச்சைக்குள்ளாக நான் அடிமையாக்கப்பட்டிருந்தேன்னா அந்த 3 இச்சைகளையும் கையாளுகின்ற அந்த சத்துரு சாத்தானுக்கு அந்த பரலோகராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக அவர் சித்தத்தின்படி நடக்கிற நமக்கு என்ன இருக்குது? பரலோக வாசல் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாமல் செவி கொடுக்காமல் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய கதவு என்ன செய்யும்? அடைக்கப்படும் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்லியது. ஆனால் சத்துரு சாத்தானுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சத்துரு சாத்தான் உருவாக்கின இந்த 3 இச்சைகளுக்கு அடிமையாக்கப்பட்டா அவனே அந்த பரலோகராஜ்யம் வரமாட்டான். அதற்கு கீழ்ப்படுகிற நம்ம எப்படி போவோம் சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் நம்ம அடிமையாக்கப்பட்டிருந்தோம்னா அதை உருவாக்குனவனே பரலோகராஜ்யம் வர முடியாது. அதை கீழ்ப்படிந்து அதற்கு நம்ம செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகள் எப்படி பரலோகராஜ்யம் போக முடியும்? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம்தான் இன்னைக்கு அநேக பேரை என்ன செய்யுது? அடிமைக்குள்ளாக தள்ளுகிறது.
நீங்கள் நினச்சிக்கலாம், கடைசி நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஒரு நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரலோகராஜ்யம் சென்றெல்லாம் நினச்சிடலாம். முடியவே முடியாது. ஏன்னா நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட நமக்கு மன்னிப்பு மீட்பு உண்டு. அதற்கு எந்த விதமான மாறுபாடு இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்மை மீட்டு கொள்வார் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்லியது. ஆனால் கடைசி நேரத்தில் சாத்தானுடைய வஞ்சனை எப்படி இருக்குன்னா, அவனே அந்த பரலோகராஜ்யம் வர முடியாது. அப்போ நீங்கள் செஞ்ச பாவங்களை மீண்டுமாக தோண்டி எடுக்கப்படும். நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ, என்னெல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க, அந்த பாவங்களை மீண்டுமாக தோண்டி எடுக்கப்படும். அந்த பாவத்தை தோண்டி எடுக்கும்போது என் மனசு என்ன செய்யும்? திறப்போட்டு காணிக்கும் போது என்ன செய்யும்? என் மனசு என்ன செய்யும்? அங்கலாய்ப்பாக இருக்கும். எப்படி என் பாவத்தை இப்படி திறப்போட்டு காட்டுறாங்களே, என்ன செய்யறது? அப்போ சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான், உனக்கு பரலோகராஜ்யம் வேணுமா இல்லை என் கூட வரியான்னு கேட்போம். இப்போ என்ன செய்ய முடியும்? ஆகவே இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தினால் உண்டான இந்த இச்சைகளை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த யோவானை போல, யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்க வேண்டும். அப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்க மாட்டோம். என்னென்ன தீங்கான காரியம் வருதோ எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடும் இந்த பரிசுத்த வேதாகம். அது என் இருதயத்தில் இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நிச்சயமாக எந்த விதமான தீங்குகள் நம்மை ஆட்கொள்ளாது என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இது இரண்டாவது சாட்சி. மூன்றாவது சாட்சி குறித்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை வாசிங்க. அல்லவென்றால், மீண்டுமாக சொல்ல, எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவது சாட்சி சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, மேன்மையான தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? மேன்மையான தீர்க்கதரிசி. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன செய்யலாம்? தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். வேதம் சொல்லுது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு நாம் இத்தனை வருஷமாக ஆண்டாண்டு காலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடங்களையும் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திருச்சபை கொடுத்துருக்காரு. எத்தனையோ இடங்களில் இப்படிப்பட்ட திருச்சபை கிடையாது, இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு திருச்சபை கொடுத்துருக்கார். ஆனால் நம்முடைய திருச்சபை அழகுள்ள திருச்சபையாக இருக்குதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அழகு என்பது பொருளால் அலங்கரிக்கப்பட்ட அழகு கிடையாது. எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும்? ஆத்துமாக்களாக அலங்கரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குது? நம்முடைய குடும்பம் மாத்திரம்தான் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம குடும்பம் மாத்திரம்தான் இருக்குது. இன்றைக்கு இந்த மத்தியாஸ் நகர் பகுதியில் ஒரு திருச்சபை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, இவ்வளோ பெரிய ஒரு அழகு நிறைந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருச்சபை கொடுத்துருக்காருன்னா, இது நாம் மாத்திரம் இங்கே தங்கியிருப்பதற்காக அல்ல, அநேகருக்கு நாம் அறிந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் இந்த திருச்சபை இந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒன்று நினச்சிக்கணும், இன்னைக்கு நான் பாவி தான், ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாவியாக இருக்கிறேன், நான் எப்படி சத்தியத்தை உரைக்க முடியும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. அதற்காக ஆண்டவர் நம்மை உயிரோடு வைக்கவில்லை. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நின்று ஆண்டவர் என்னை பேச வைத்திருக்காரா? எதற்காக என்றால் அநேக பேருக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை எடுத்து உரைப்பதற்காக தான் இன்று வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். நீ நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுதான் சித்தம், அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம கேட்குறோம், கடந்து செல்கிறோம், அவ்வளோதான். கேட்குறோம், கடந்து செல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை என்றாலும் சரி, அந்த சுவிசேஷத்தின்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாக வேதாகமத்தை கொண்டு போய் அநேக பேர் கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறது தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல.
நாம் அறிந்த சத்தியத்தில் அதன்படி நடக்கும்போது அதுவே ஒரு உண்மையான சத்தியம் என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து போனார். இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக என்ன செய்யலாம், அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துல கொண்டு வரலாம். இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு பெரிய திருச்சபை கொடுத்துருக்காருன்னா இந்த பகுதியில் இருக்க எல்லா ஆத்துமாக்களும் இந்த இடத்துல வருவதற்காக தான் ஆண்டு கொடுத்துருக்குறார். ஏன்னா காலம் கடைசி காலம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் வருஷங்கள் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் நாட்கள் இருக்குது. நாளைக்கு என் வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு ஆண்டவருடைய வருகை வருவதை குறித்து நம்ம என்ன செய்யலை, யோசிப்பதில்லை. இன்னும் ஏன் ஆண்டவர் தாமதித்து கொண்டிருக்காருன்னா, இன்னும் ஆண்டவருடைய வருகை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிக்கும் போது அந்த தூதன் என்ன செய்யறாருன்னா, அந்த பூமியை என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா தேவனுடைய முத்திரையும் தேவனுடைய நாமத்தையும் என்ன செய்யணும், எல்லாருமே தரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோமா? இன்னைக்கு அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்றால் நம்ம என்ன செய்வோம்னா, அநேக மக்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுவோம். ஏன் இன்னைக்கு சொல்லவில்லை என்றால், இன்னைக்கு நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் என்னுடைய வாழ்க்கை உறுதியாக இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கை முன்பதாக எப்படி இருந்துச்சு? ஒரு கொடூரமான ஒரு ஓட்டத்தை ஓடினார். அதற்கு பின்பதாக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட போகிறதுன்னு சொல்லலை, வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் கேடுபாடான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் ஸ்தேவானை என்ன செஞ்சார், கல்லெறிந்து கொண்டாரு. ஆனால் ஸ்தேவான் பரலோக ராஜ்யத்தை போயிட்டு கேட்குறாரு, நீ எப்படி வந்தன்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீதின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நீதின் கிரீடம் எங்கே போய் கொடுக்கப்படும், பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கப்படும். ஏன்னா அப்போ பரலோக ராஜ்யத்தில் இவர் என்ன செஞ்சார், என்று ஆயிட்டார். இப்போ ஸ்தேவான் கேட்குறாரு, எப்படி உனக்கு உனக்கு இங்கே ஜீவ புஸ்தகத்தில் உனக்கு பேர் எழுதப்பட்டுச்சு, எப்படி உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கப்பட்டுச்சு? பார்த்தா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? முன்பதாக கொடூரமான ஓட்டத்தை ஓடினார், பின்பதாக எப்படி இருந்தார், நல்ல போராட்டத்தை போனார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த ஜேக்கப் ராஜ் ஒரு மோசமான ஒரு மனுஷன் தான், ஒரு கேவலமான மனுஷன் தான், ஒரு துர்க்குணமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி போதும், இனி ஓடுற ஓட்டம் எப்படியாக இருக்கணும், இனி ஓடுற ஓட்டம் எப்படியா இருக்கணும், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை மூடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுவதற்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறார் நம்ம அனைவரையும் பார்த்து. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எப்படி போய் அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சொல்கிறது, எப்படி போய் இவங்களை போய் அழைக்கிறது. நம்ம எந்த ஊரில் இருந்துச்சு இப்படியே இருந்துட்டு நம்ம அநேக பாவம் செஞ்சுட்டோம், அநேக துர்க்குணமான காரியம் செஞ்சுட்டோம், எப்படி அவங்க மத்தியில் நம்ம போய் சத்தியத்தை உரைப்பது? அவங்க கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ என்ன ஒழுக்கமாக இருக்கியா, நீ இப்படி இருக்கிறியா, நீ அறிந்த சத்தியில் உத்தமனாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே போல தான் பவுலையும் கேட்டாங்க. பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாமே அவருக்கு கொலை மிரட்டல் இருந்துச்சு, அநேக பாடுகள் இருந்துச்சு, அநேக துயரங்கள் இருந்துச்சு. ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சொல்கிறார், 3 முறை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த முள்ளை அகற்றுவதற்காக கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அதை சுமந்து கொண்டு அவர் அந்த ஊழியத்தை செய்தார், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படியாக தான் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். நீ பாவம் செஞ்சிட்டப்பா, இனி என்ன செய், நீதியின் பாதையில் ஓடு, அநேக ஆத்துமாக்களை மந்தைக்குள்ளாக கொண்டு வா என்பதை ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை தூதாக கொடுக்கிறார். அப்படியாக தான் இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தார்னா, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மேன்மையான தீர்க்கதரிசியாக இருந்தார். இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசனம் உரைக்காவிட்டாலும் மேன்மையான சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ சத்தியத்தை கேட்குறோம், சத்தியத்தை கேட்டுட்டு ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுறதில்லை. இங்கே நம்மளோட திருச்சபையில் உள்ள வரலாறை குறித்து ஒவ்வொரு வருஷமும் வாசிப்பாங்க. அந்த வரலாறை குறித்து நம்ம பார்க்கும்போது, நான் போன தடவை வாசிக்கும்போது பாஸ்டர் ஏனோக் அவர்கள் வாசித்தாங்க. அந்த வரலாறை குறித்து பார்க்கும்போது, அன்றைய காலத்தில் ஒரு திருச்சபையை நிர்வாகுவதற்கு, ஒரு திருச்சபையை ஒரு அங்கத்தினர்களை கொண்டு சேர்ப்பதற்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படலை. பணம் தேவைப்பட்டுச்சா? அன்னைக்கு பணம் ஒன்றுமே கிடையாது, மனம் இருந்துச்சு, குணம் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க,
திருச்சபை கட்டினாங்க, அநேக ஆத்துமாக்களை கொண்டாங்க. இன்றைக்கி பணம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி என்ன இல்லை? ஊழியம் இல்லை. அப்போது ஊழியம் செய்வதற்கு பணம் தேவையா இல்லாட்டி குணம் தேவையா? இன்றைக்கி குணம் இருந்தால் நிச்சயமாக ஊழியங்கள் நடைபெறும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பணம் இருக்குது, குணம் இல்லாத நிமித்தமாக ஆத்மாக்களை கொண்டு வர முடியல, திருச்சபைகளை நிறுவ முடியல, அநேக ஆத்மாக்களை அவருடைய மந்தைக்குள்ளாக பத்திரப்படுத்த முடியவில்லை. ஏன்னா குணம் இல்லை. ஆகவே தான் சொல்றாரு, அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கும்போது இந்த குணம் என்ன செய்யும்? நம்மிடத்தில் வரும். இன்னைக்கு அறிந்த சத்தியத்தில், நான் ஆண்டாண்டு காலமாக நான் கற்றுக்கொள்கிற சத்தியத்தில் நான் உறுதியாக இல்லைன்னா என்னிடத்துல நிச்சயமாக என்ன செய்யாது? குணம் வராது. அன்றைய காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லை, நடைப்பயணமாக தான் என்ன செஞ்சாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. இன்னைக்கு வாகனம் இருக்குது, ஆலயத்துக்கு வருவதில்லை. காலம் மாறிடுச்சு. அந்த வரலாறை குறித்து நம்ம பார்க்கும்போது மிகவும் ஒரு கண்ணீரோடு நிறுவப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு இப்போ எப்படி இருக்குது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறத மட்டும் நம்ம கவனிக்கிறோம், அது இன்றைய நாட்களில் ஒரு மாற்றம் அடைந்திருக்குதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ இன்னைக்கு இந்த யோவான் ஸ்நானம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, 3வது சாட்சி ஆண்டு என்ன சொல்றாரு? அவன் தீர்க்கதரிசியும் மேன்மையான தீர்க்கதரிசி. ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசனம் உரைக்காவிட்டாலும் அறிந்த சத்தியத்தில் உண்மையான விசுவாச பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். 4வதாக பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசிங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையிலே இருக்கிறார்கள். அப்படித்தானே இருக்கிறாங்க. அலங்கார வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க, பெரிய மாளிகையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. வஸ்திரம் மாத்திரம்தான் சுத்தம், வஸ்திரம் மாத்திரம்தான் அழகு நிறைந்ததாக இருக்குது. இருதயம் எப்படி இருக்குதுன்னா ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக இருக்கிறது என்பதை வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுது. ஆனா இந்த யோவான் ஸ்நானம் குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்கும்போது, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையே பார்க்க போனீர்களோ? மெல்லிய வஸ்திரம்னா அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? ஒட்டக மயிரினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை நான் வந்து தரிச்சிட்டு வந்தா என்ன எப்படி பார்ப்பாங்க? பாரு, இவ்வளோ பணம் இருக்குது என்னத்தை அப்படின்னு. இன்னைக்கு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வெளிப்புறம் ஒரு அசுத்தம் நிறைந்ததாகவும் மற்றவர்களை தூசிக்கப்படும் வண்ணமாக தான் இருந்துச்சு. அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? உள்புறம் எப்படி இருந்துச்சு? தேவனுக்கு பிரியமான ஒரு ஆலயமாக இருந்துச்சு. நம்முடைய சரீரம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் இப்போ எப்படி இருக்குது? வெளி தோற்றம் மாத்திரம் தான் எனக்கு எப்படி இருக்குது? அலங்கரிக்கப்பட்ட ஒரு தோற்றம் உடையதாக இருக்குது. உள்புறம் எப்படி இருக்குது? அநேக நாள் சத்தியத்தை கேட்கிறோம், அநேக நாள் சத்தியத்தின்படி நம்ம வந்து அநேகருக்கு போதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்குது? பகை, விரோதங்கள், போட்டிகள், பொறாமைகள் இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை இருக்கிறான், என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு மகன், அவன் எனக்காக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தான், அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் வழியாக நடத்தினதை ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படியாக தான் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர். ஒருவேளை இந்த இரவிலே நம்மளுடைய ஆண்டவருடைய வருகை இருந்துச்சுன்னா என்னை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, ஜேக்கப் ராஜ் உண்மையான சாட்சி நிறைந்தவன், எனக்காக ஊழியம் செய்தவன் சொல்வாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் கடைசி காலம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, வெளி தோற்றத்துக்கு அநேக உதவிகளை செய்கிறோம், அநேகருக்கு நம்ம வந்து அநேக பாதுகாப்பை கொடுக்குறோம், அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். அதை பார்த்த உடனே ஆண்டவர் மனம் இறங்கி நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவோம் என்பதை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இல்லை,
அதான் சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? யோவான் ஸ்நானகனை போல தூய்மையான இருதயமாக இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தால் கரைப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உலகத்தினால் உண்டான இந்த கரைப்பட்ட வாழ்க்கையினா நான் இருப்பேன்னா இதை நான் மாற மாட்டேன். என் இருதயம் மாறாது, என் வெளி வஸ்திரம் மட்டும் தான் மாறும். நான் வெளி வஸ்திரத்தில் நான் ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்று காண்பித்து கொண்டு இருந்தேன்னா நிச்சயமாக எனக்கான வாசல் திறக்கப்படாது. அதே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அனைவருக்கு உதவி செய்யலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லலாம், நான் உமக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை அறியேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லாருக்குமே ஐயோ தான். அது நானாக இருந்தாலும் சரி, என் தகப்பனாக இருந்தாலும் சரி, என் குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை எப்படி மாறணும்னா, என் உள்புறம் மாறணும். இன்னைக்கு என் உள்புறம் மாறவில்லை என்றால், என் உள்புறம் ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்தது போல இல்லை என்றால், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை இந்த பூவுலகளை மாத்திரம் தான், அந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடைய முடியாது. ஆனால் 2 வாய்ப்பு கொடுத்துருக்கேன். 144,000 பேர் மத்தியில் நிற்கிறது பார்க்குறேன். அடுத்தது எண்ணக்கூடாத திரள் கூட்டம். இந்த 2 கூட்டத்தில் நான் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அந்த திரள் கூட்டத்தின் மத்தியில் இருப்பதற்கு உள்ள வாழ்க்கை உள்ளதாக இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதாகமும் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு பெற்றோர்கள் கடிந்து கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது ஒரு கடினமாக தான் இருக்கும். உடனே யார் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக பாசம் வைக்கிறாங்களோ அவங்களே தேடி நம்ம போயிடும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, வெளியே ஒரு பாசத்தை தேடி போகும்போது அந்த உலகத்தினால் உண்டான அந்த இச்சை என்ன செஞ்சிருது? நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனைன்னா, என்னதான் உங்கள் பெற்றோர் கடிந்து கொண்டாலும் அதற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? நடக்க வேணும். 10 கட்டளையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 5வது கட்டளை என்னது? 5வது கட்டளை என்ன? 10 கட்டளை 5வது கட்டளை என்ன? சொல்லுங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு தகப்பனின் தாயும் கனம் பண்ணாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தினால் உண்டான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட உலகத்தினால் உண்டான இந்த கரைப்பட்ட வாழ்க்கைக்கு தான் என்ன செய்யும்? இசைந்து போகும். அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக நீடூழி வாழ்கிற ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அறிகிற சத்தியத்தில் நம்ம உறுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா காலம் கடைசி காலம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்போ வருவார், அப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த நாள்கையும் அந்த நேரத்தையும் நாளைக்கு நம்ம குறிக்க முடியாது. ஆனால் சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை மாறாமல் கடைசி நிமிடத்தில் நான் மாறுவேன் தான் இருந்தேன்னா, கடைசி நிமிடத்தில் தான் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன். அது வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான கரைப்பட்ட வாழ்க்கையை நான் சுதந்திர கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டோன்னா, நிச்சயமாக அந்த கடைசி நேரத்தில் நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்கு செவி கொடுத்து அந்த இக்கட்டு காலத்தில் நம்ம நின்னாலும் சரி, சத்துரு சாத்தான் நம்மளை வஞ்சித்துடுவோம். அதுக்கு எந்த மாற்றம் இல்லை. இன்றைக்கே என் வாழ்க்கை மாறணும். இன்றைக்கி இந்த பாவத்திலேருந்து விட்டு விலகணும். இன்றைக்கே நான் ஒரு சாட்சியில் இருந்த வாழ்க்கையாக வாழணும். வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே யோவான் ஸ்நானகனை போல சாதாரண ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கி நம்மளையும் குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு பிரயாசப்படும். தேவனுடைய வருகை வெகு சீக்கிரம். ஆமென்.
இந்த